ஹலோ கைஸ், நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்கள் ராம். நம்மளோட ராம் கிரியேஷன் ஆஃபீஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் பேங்க்கை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன்லேயே பார்க்கலாம். இதுக்கு நேரடியாக நம்ம போக வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுங்க, அமௌண்ட்டை எடுத்துருங்க. நான் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ் ஃபுல்லாமே என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டு என்னோடய லாகின் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆப் ஓப்பன் பண்ணுறேன். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ஆப் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகாதுன்றதுனால இன்னொரு ஃபோன்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இதில் போய்ட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்ஸோட மற்ற இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸில் இருக்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் டிபிஎஸ் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு ரெண்டுமே எழுதிக்கோங்க. நான் செக்யூரிட்டிக்காக மறைச்சிருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் உங்களோட டிபிஎஸ் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும் கம்பல்சரி வேணும். இந்த ரெண்டு நம்பரையும் எழுதி வச்சுக்கிட்டு உங்களோட க்ளோஷர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கா டிஸ்பியூட் ட்ரான்சாக்ஷன் க்ளோஸ் யுவர் டிஜிட்டல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். க்ளோஸ் மை அக்கௌண்ட்டுன்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு கேட்கும். இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம ஃபைண்ட் அவுட் எங்கே பண்ணுறது அப்படின்னா, அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷன்லேயே வந்துடும். ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களோட அக்கௌண்ட் ஆப்ஷனில் பாருங்கள். இல்லை அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஐஎஃப்எஸ்சி கோடு டிபிஎஸ் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு வரும். இந்த ரெண்டுதையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 25,000 மந்த்லி மேப்பிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 25,000 இந்த வர செலவு பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு மாதம் 500 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வச்சுருக்கனால ஆக்சிஸ் பேங்க் வச்சுருக்கேன். அதை நான் பேங்க்கிட்ட எனக்கு மந்த்லி 75,000 மெயின்டைன் பண்ணணும். அதை நான் ஜீரோ அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஜீரோ அக்கௌண்ட்டில் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிபிஎஸ் பேங்க் எனக்கு தேவையில்லாத பேங்க்குன்னு தோணுச்சு. அதனால் தூக்கி விட்டேன். இருக்கிற ஒஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்க்னா டிபிஎஸ் பேங்க்னு சொல்லலாம். பேமெண்ட்டில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபர் எதுவுமே கிடைக்காது. முழுக்க நான் 8 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல. அதனால் இதை யாருக்கு ரெஃபர் பண்ணாதீங்க. இந்த பேங்க் அப்படி ஒன்றும் சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்கிறாங்க, மற்றபடி ஆஃபர் கிடைக்குமான்னு கிடைக்காது. சரியா? என்னோடய அக்கௌண்ட் நம்பரும் டிபிஎஸ் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும் எடுத்துகிட்டேன். பேக்கப் எடுத்துகிட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் மறைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, கம்பல்சரி கேட்பீங்க, ஏன் மறைச்சி வீடியோ போடுறீங்க அப்படின்னு. யூடியூப்போட ரூல்ஸில் நம்ம அதை காட்டக்கூடாதுன்னு அதில் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. சில சேவிங் அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னே போட்டிருக்காங்க. அதனால் நம்ம சில விஷயங்களை ஹைட் பண்ணுறோம். நான் பேங்க்கோட நோட்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதில் என்ன ரீசனுக்காகனு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னே போட்டு அனுப்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்தானே உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயிலும் அண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு மெசேஜும் வரும். கால் பண்ணி கேட்பாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. கம்பல்சரி நீங்கள் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இந்த நம்பருக்கு வேணான்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.